Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. என்னுடைய மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய சுதந்திர போராட்ட தியாகி 100 வயது கடந்த இளைஞர் திரு அழகம்பெருமாள் கோன் அவர்களே, என்னுடைய வணங்குதலுக்குரிய மேஜர் மதன்குமார் ஐயா அவர்களே, பாரதியின் தோழர் ஐயா வஉசி அவர்களின் பேத்தி மரியாதைக்குரிய திருமதி மரகத மீனாட்சி அம்மா அவர்களே, இந்த மண்ணின் மைந்தர், கொடியையும் உயிரையும் ஒன்றென கருதி வாழ்ந்த திருப்பூர் குமரன் ஐயா அவர்களின் வழித்தோன்றல் அன்பிற்குரிய முனைவர் நிர்மல்ராஜ் ஐயா அவர்களே, இந்த அற்புதமான நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கும் வணக்கத்திற்குரிய பிரேரணா அறக்கட்டளையின் தலைவர் மதிப்புமிகு திரு ஆம்ஸ்ட்ராங் பழனிசாமி ஐயா அவர்களே, மேடையில் வீற்றிருக்கும் என் அன்பிற்கினிய சான்றோர் பெருமக்களே, நண்பர்களே, எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த நிகழ்ச்சியில் வெயிலையும் பொருட்படுத்தாமல் நாட்டுக்காக இந்த பிஞ்சு வயதில் ஒன்று திரண்டிருக்கும் என்னுடைய அன்பிற்குரிய அழகிய தமிழ் மகள்களே, அழகிய தமிழ் மகன்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். வந்தே மாதரம் இந்த மந்திர வாசகம் எழுதப்பட்டு 150 ஆண்டுகள் நிறைவு செஞ்சிருக்கோம். இந்த ஒரு வரலாற்று சாதனையை மையப்படுத்தி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற இந்த நிகழ்ச்சியில என்னையும் பங்கு பெற வைத்த இந்த பிரேரணா அறக்கட்டளைக்கு என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கத்தையும் நன்றியையும் நான் உரித்தாக்கிக் கொள்கிறேன். வந்தே மாதரம் அப்படின்னு இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில, அதாவது என் கண்ணு கெட்டிய தூரம் வரை பெரியவர்களை காட்டிலும் மாணவர்கள் தான் அதிகமாக இருக்கீங்க. கற்பனை செய்து பார்க்கும் பொழுது இந்த நாட்டுக்காக இந்த மைதானத்துக்கு அந்த பார்க்கடலே படையெடுத்து வந்ததை போன்ற ஒரு உணர்வு எனக்கு ஏற்படுகிறது. நம்முடைய தேசிய கொடி ஒரு மூவர்ண கொடி. அந்த 3 வர்ணத்தில் ஒரு வண்ணம் வெள்ளை வண்ணம். அந்த வண்ணத்தின் சின்னமாக இந்த குழந்தைகள் இருக்கிறார்கள் என்பதை எண்ணி பார்க்கும் பொழுது பூரிப்பும் பெருமிதமும் ஏற்படுகிறது. நான் ரொம்ப நேரம் எடுத்துக்க விரும்பல. மாணவர்கள் எல்லாம் வெயில்ல ரொம்ப சிரமப்பட்டு உட்கார்ந்துருக்கீங்க. அதனால எனக்கு தெரிந்த சில முக்கியமான கருத்துக்களை உங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு நான் வந்திருக்கேன். நீங்க பயப்பட வேண்டாம். நான் சென்னையிலேருந்து இதற்காக ஒரு பூமர் அங்கிளா அவங்க முன்னாடி நான் வரல. பாட புத்தகத்தில் இடம்பெறாத சில தகவல்கள் நீங்க நிச்சயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். முதல்ல இந்த மேடையை பல மேன்மை மிகுந்த ஆளுமைகளோடு பகிர்ந்து கொள்வதே எனக்கு ஒரு பெரும் பாக்கியம். ஒரு சுதந்திர போராட்ட தியாகி ஒரு வாழும் வரலாறாக நம் கண்முன்னே அமர்ந்திருப்பது நீங்கள் அனைவரும் செய்த ஒரு பாக்கியம். ஐயா அவர்களுக்கு என்னுடைய தனிப்பட்ட முறையில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வஉசி ஐயா அவர்களுடைய வழித்தோன்றல், திருப்பூர் குமரன் ஐயா அவர்களுடைய வழித்தோன்றல்களை எல்லாம் பார்க்கும் பொழுது ரொம்ப நெகிழ்ச்சியாகவும் பெருமிதமாகவும் ஏக்கமாகவும் இருக்கிறது. நாம் அந்த காலத்தில் இல்லையே என்று. வந்தே மாதரம் இதற்கு பின்னாடி ஒரு சின்ன வரலாறு இருக்கு. அதை நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். எங்கிருந்து இந்த வாசகத்தை எடுத்தாங்க? திடீர்னு எப்படி இது ஒரே நாள்ல திரைப்படங்கள்ல எல்லாரும் சூப்பர் ஸ்டார் ஆயிடலாம், பணக்காரர் ஆயிடலாம். எப்படி இந்த ஒரு வாசகம் இந்தியா முழுக்க ஒரு அலை போல எழுந்து பரவி சுதந்திர போராட்டம் என்கின்ற அந்த ஒரு கனலை கொழுந்து விட்டு எரியச் செய்தது?
ஆனந்த மடம் அப்படின்னு ஒரு நாவல். அதை எழுதியவர் திரு பங்கிம் சந்திர சாட்டர்ஜி. அது சுதந்திர போராட்டத்தை மையப்படுத்தி எழுதப்பட்ட ஒரு நாவல். காட்டில் வாழக்கூடிய துறவிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அரசாங்கம் செய்யக்கூடிய, அதாவது ஆங்கிலேய அரசாங்கம் செய்யக்கூடிய அராஜகத்தை எதிர்த்து போராடுறாங்க. எல்லாவற்றையும் துறந்த அவர்களால் நாட்டுப்பற்றை கூட துறக்க முடியல. அந்த அளவுக்கு இந்த நாட்டை தெய்வமாக பார்த்தார்கள் நம்முடைய முன்னோர்கள். அவங்கள் எல்லாருக்கும் ஒரு வாசகம் தேவைப்பட்டது, ஒரு பாடல் தேவைப்பட்டது, ஒரு ஊக்குவிப்புக்காக. அப்பொழுது வங்காள மொழியில் திரு பங்கிம் சந்திர சாட்டர்ஜி எழுதிய ஒரு பாடலின் தொடக்க வரிதான் இந்த வந்தே மாதரம். இந்த நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் ரொம்ப அருமையா குழந்தைகள் பாடினாங்க இல்லையா, அந்த பாடல். சரி, அதற்கு பிறகு யாருமே இந்த பாடலை கண்டுகொள்ளவில்லை. 1905-6 அந்த காலகட்டத்தில் லார்ட் கர்சன் மேற்கு வங்காளம், அதாவது வங்காள மாகாணத்தை இரண்டாக பிரித்தார். மேற்கு வங்காளம், கிழக்கு வங்காளம் அப்படின்னு. அது ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பலையை இந்த நாட்டில் உருவாக்கியது. எல்லோருக்கும் ஒரு வெறி வந்து விட்டது. ஜாதியோ மதமோ மொழியோ இனமோ பாலோ எந்த ஒரு பாகுபாடும் பார்க்காமல் எல்லோரும் ஒன்று திரண்டாங்க. அப்போ எல்லோரையும் உணர்வு பூர்வமா ஒன்றிணைக்கிறதுக்கு ஒரு சக்தி தேவைப்பட்டது. அந்த சக்தி மொழியில் இருந்தது, பாடலில் இருந்தது. அப்பொழுதுதான் வந்தே மாதரம் என்கின்ற அந்த 2 வார்த்தைகள், வார்த்தை அப்படிங்கிற நிலையிலிருந்து மந்திரம், வீர முழக்கம், சுதந்திர போராட்டம் அப்படின்னு பல அர்த்தங்களை கொண்டு ஒரு ஆவேசமான வாசகமாக மாறியது. அதே தருணத்தில் தான் நம்ம நாட்டில் சுதேசிய இயக்கம், ஸ்வதேசி மூவ்மெண்ட் அப்படின்னு நீங்க உங்களுடைய வரலாற்று நூலில் படிச்சிருக்கலாம். அந்த இயக்கம் தோன்றியது. அந்த இயக்கத்தை வளர்ப்பதற்கான வாசகமாகவும் சுதந்திர போராட்டத்துக்கான வாசகமாகவும் வந்தே மாதரம் அன்றுதான் உருமாறியது. சரி, இந்த வந்தே மாதரம் வங்காளமும் சமஸ்கிருதமும் கலந்து எழுதப்பட்ட ஒரு பாடலினுடைய தொடக்க வரி. பாரதியாருக்கு 10 மொழிகள் தெரியும். அவருக்கு என்ன ஒரு ஆசை ஏற்பட்டதுன்னா, இந்த வாசகத்தினுடைய அருமை பெருமையை நம்முடைய தமிழ் சொந்தங்களும் தெரிஞ்சுக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்குமே, அதை ஏன் நாம செய்யக்கூடாது அப்படின்னு யோசிச்சார். அவருக்கு 10 மொழிகள் தெரியும்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த 10 மொழிகளில் வங்காளமும் ஒன்று. அதனால் பாரதியார் பங்கிம் சந்திரர் எழுதிய அந்த வந்தே மாதரம் பாடலை ஒரு முறை கிடையாது, 2 முறை தமிழில் மொழிபெயர்த்தார். வந்தே மாதரம் அப்படின்னு நாம இங்க தமிழ்நாட்டில் இப்ப முழங்குறோம்னா அதற்கு மிக முக்கியமான காரணம் பாரதியார். வந்தே மாதரத்தை தமிழ்நாட்டில் பிரபலப்படுத்திய முதன்மையான ஒரு தமிழ் ஆளுமை பாரதியார். வந்தே மாதரம், இந்த தாய்நாடே உன்னை நான் வணங்குறேன் அப்படின்னு அதற்கு பொருள். அதை ரொம்ப அற்புதமா இன்னொரு பாடல்ல பாரதியார் சொல்றார். அவரே அந்த பாடலுக்கு மெட்டும் அமைச்சிருக்கார். அவர் ஒரு இசையமைப்பாளரும் கூட என்பது பல பேருக்கு தெரியாது. அந்த பாடல் இப்படிதான் தொடங்கும். வந்தே மாதரம் என்போம், வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநிலத்தாயை வணங்குதும் என்போம், வந்தே மாதரம் என்போம். ஒன்றுபட்டாலுண்டு வாழ்வே, நம்மில் ஒற்றுமை நீங்கில் அனைவர்க்கும் தாழ்வே, நன்றிது தேர்ந்திடல் வேண்டும்.
இந்த ஞானம் வந்தார் பின் நமக்கெது வேண்டும் அப்படின்னு ஒரு பாடல். ரொம்ப அழகா முதல் வரியிலேயே டெஃபனிஷன் நமக்கு கொடுத்துட்டாரு. ஒரு 2 மார்க் கொஸ்டின் ஆன்சர் மாதிரி இருக்கு. வந்தே மாத்திரம் என்போம் அப்படின்னா என்ன? இந்த மாநில தாயை வணங்குதும் என்போம். இந்த மாநிலம்னா இந்தியா அப்படிங்கிற இந்த மிகப்பெரிய நிலம். உலகத்துல வேற எங்கேயுமே எனக்கு தெரிந்து தாய் நாட்டை தெய்வமாக பார்க்கக்கூடிய மக்கள் இல்லை. நம்ம நாட்டில் தான் இந்த தாய் மண்ணை, பாரத பூமியை பாரத மாதா அப்படின்னு நாம சொல்றோம். பாரத மாதா அப்படிங்கிற அந்த சிந்தனை பங்கிம் சந்திர சாட்டர்ஜியின் சிந்தனை. வங்காளத்திலிருந்து பிறந்த ஒரு சிந்தனை. அந்த சிந்தனையை தமிழ்நாடு முழுக்க கொண்டு போனது மகாகவி பாரதியார். பாரத மாதானா என்னன்னு எல்லா தமிழர்களும் தெரிஞ்சுக்கணும் என்பதற்காக அவர் வாழ்நாளெல்லாம் கஷ்டப்பட்டார். இன்றைக்கு நம்ம பாரத் மாதா கி ஜெய் அப்படின்னு சொல்றோம், பாரத தாய் அப்படிங்கிறோம். அதற்கெல்லாம் வித்திட்டவர் பாரதி. பாரதி மட்டுமா, அவருடைய நெருங்கிய நண்பர் திரு வ.உ.சி. அவர்களின் பங்கு மிக மிக இன்றியமையாதது. 2 பேரும் இரட்டை குழல் துப்பாக்கியாக ஆங்கில அரசாங்கத்தையே மிரட்டினாங்க. அவங்க கண்ணில் விரல விட்டு ஆட்டினாங்க. வ.உ.சி. அவர்கள் பாரதியை விட 10 வயது மூத்தவர். ஆனா 2 பேரும், இப்ப நீங்கெல்லாம் அவங்களுடைய நண்பர்களை கூட்டுக்கிறீங்களா ஆசையா, மச்சான் மச்சி அப்படின்னு, அந்த மாதிரி 2 பேரும் மாமா மச்சான்னு தான் கூப்பிட்டுப்பாங்க, வயது வித்தியாசம் பார்க்காம. அவர்களை ஒன்று சேர்த்து வைத்தது இந்த நாடுதான். அவர்களை ஒன்று சேர்த்து வைத்தது சுதேசிய இயக்கம்தான். தமிழ்நாட்டில் சுதேசிய இயக்கத்தினுடைய ஒரு முக்கியமான முகம் நம் கப்பலோட்டிய தமிழர் வ.உ.சி. அவர்கள். அவரை விட ஒரு சிறந்த உதாரணம் வேணுமா? ஸ்வதேசி ஸ்டீம் நகர்களுடைய உயிரை கூட பெரிதாக நினைக்காமல் வாழ்ந்த தியாகிகள் பலர். இமயத்திலிருந்து குமரி வரைக்கும் லட்சக்கணக்கான சுதந்திர போராட்ட வீரர்கள் அப்படித்தான் வாழ்ந்தாங்க. தங்களுடைய உயிரை கூட இந்த நாட்டுக்காக கொடுக்கிறதுக்கு அவங்க யோசிக்கல. இந்த உயிரை விட இந்த நாடுதான் பெரிது என்று ஒவ்வொரு கணமும் வாழ்ந்தாங்க. பாரதி தன்னுடைய வந்தே மாதரம் மொழிபெயர்ப்பு பாடல்ல இந்த நாட்டை எப்படி பார்க்கணும்னு சொல்றார். அறிவு நீ, தர்மம் நீ, உள்ளம் நீ, அதனுள் மர்மம் நீ, உடற்கண் வாழ்ந்திடும் உயிரும் நீ, தோளிடை வன்பு நீ, நெஞ்சகத்து அன்பினி, ஆலயம் தோறும் அணிபெற விளங்கும் தெய்வச் சிலையெல்லாம் தேவி இங்குனதே. வந்தே மாதரம், வந்தே மாதரம். என் மனசு நீதான், என் அறிவு நீதான், என் உடம்பு நீதான், என் உயிர் நீதான். இதெல்லாம் கூட விட்டுருவோம். ஒவ்வொரு கோவிலில் இருக்கக்கூடிய பெண் தெய்வங்களுடைய சிலைகள் எல்லாம் பாரத மாதாக்களே. இந்த சிந்தனையை நமக்கு யாரு முதல்ல கொடுத்தாங்க தெரியுமா? பாரதி கூட இல்லை, பங்கிம் சந்திரர் கூட இல்லை. அவருக்கும் முன்னாடி ஒரு மகான் 39 ஆண்டுகள் மட்டுமே வாழ்ந்த ஒரு புரட்சியாளர், காவி உடை அணிந்த ஒரு வீர துறவி, சுவாமி விவேகானந்தர். நவீன இந்தியாவின் தந்தை அவர்தான். நாம வெறும் அவரை ஒரு துறவி நினைக்கிறோம். அவர் துறவி மட்டும் கிடையாது, இந்த நாட்டினுடைய அதிசயமான பிறவி. சுதேசியம் அப்படிங்கிற ஒரு கண், சுயராஜ்யம் என்கின்ற இன்னொரு கண். இந்த 2 கண் கொண்டு இந்தியா இந்த உலகத்தை பார்க்கணும் என்று ஆசைப்பட்டவர். நம்ம நாட்டினுடைய நாடி துடிப்பு ஆன்மீகம். இது ஆன்மீகத்தில்
செழிப்பான ஒரு பூமி. விவேகானந்தர் என்ன சொன்னார் தெரியுமா? இந்த உலகமே ஒரு வீடு அப்படின்னா இந்தியா தான் அந்த வீட்டினுடைய பூஜை அறைன்னு சொன்னார். அப்பேற்பட்ட புண்ணிய பூமியில நாம பிறந்திருக்கோம். அவர்தான் ஆன்மீகத்தையும் தேசியத்தையும் ஒன்றிணைச்சார். அவருடைய பாதையை பின்பற்றி வந்தவர்கள் தான் பங்கிம் சந்திர சாட்டர்ஜி, பாரதியார், வஉசி, இன்னும் எண்ணற்ற பல தியாகிகள். இன்றைக்கு நாம் எல்லாரும் வெள்ளை நிற தொப்பி அணிஞ்சிருக்கோம். இது வெறும் அழகுக்கான ஒரு பொருள் இல்லை. பழங்காலத்தில், அதாவது 100-150 ஆண்டுகளுக்கு முன்னாடி அழகம்பெருமாள் ஐயா அவர்கள் ஒரு வெள்ளை நிற குல்லா போட்டிருக்கார். அது என்ன ஃபேஷனா? அழகுக்காக போட்டிருக்காரா? விளம்பரத்துக்காக போட்டிருக்காரா? இல்லை. அது வெள்ளையனுக்கு எதிரான எதிர்ப்பு குரல். இது ஒரு எதிர்ப்பு சின்னம். அப்படித்தான் நம்ம முன்னோர்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்தாங்க. இந்த நாள்ல குழந்தைகளாகிய நீங்கள் அதையெல்லாம் நினைத்து பார்த்து இன்றைக்கு நாம சுதந்திரமாக இருப்பதற்கு தங்களுடைய உயிரையே தியாகம் செய்த அந்த தியாகிகளை ஒவ்வொரு நாளும் மனதார வணங்கி பள்ளிக்கு போகணும். எனவே இந்த நன்னாளில் இந்த நாட்டை உங்களுடைய உயிராக, இந்த நாட்டை உங்களுடைய தெய்வமாக நீங்கள் ஒவ்வொருவருமே ஜாதி மத பாகுபாடு கடந்து யோசிக்கணும் அப்படிங்கிற சிந்தனையை உங்க மனசுல தூவிட்டு போலான்னு நான் நினைக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி.